வணக்கம். நம்ம இன்னைக்கு பெரியாழ்வார் திருமொழியில 4ஆம் பத்துல 8ஆம் திருமொழி மாதவத்தோன் அப்படின்னு ஆரம்பிக்கிற பகுதி. இது ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி. இதுல வரக்கூடிய 10 பாடல்களும் ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையை பேசுவதாக. இந்துவும் சரி, இந்த 8ஆம் திருமொழியும் சரி, அடுத்து வரக்கூடிய 9ஆம் திருமொழி ரெண்டுமே ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை பற்றிய ஒரு விமர்சனம் அதுவாகவும் பாராட்டாகவும் வாழ்த்தாகவும், கூடவே திருவரங்கம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரியான பகுதிகள் தான் இதுல வந்திருக்கு. பாட்டுக்கு போலாம். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தான் ஊர் தோதவத்தி தூய்மறையோர் துறைப்படிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனல் அரங்கம் என்பதுவே. புனல் அரங்கம் நமக்கு தெரியும். அது துருத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான நில அமைப்புல ஸ்ரீரங்கம் இருக்கு. அதாவது ஆறு ரெண்டு பக்கமும் இப்படி பிரிஞ்சு போகும். ஒரு இடத்துல ஆறு நீளமா ஓடிட்டு இருக்கிற ஆறு ரெண்டு பக்கமா இப்படி பிரிஞ்சு வழிவிட்டு இப்படி போகும். நடுவுல ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் ஸ்ரீரங்கம் அமைஞ்சிருக்கிறது. காவிரி கொள்ளிடம் அந்த இடத்துக்கு நடுவுல ரெண்டு பக்கமும் இப்படி ஆறு சுத்தி போகும். நடுவுல ஒரு தீவு போல அந்த இடத்துலதான் ஸ்ரீரங்கம் இருக்கு. அதனால புனல் அரங்கம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பக்கமும் நாலா பக்கமும் தண்ணீர் சூழ்ந்த இடமாக அது இருக்கிறது. அந்த இடத்துல அந்த ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னா, தோதவத்தி தூய்மறையோர் துறைப்படிய துளும்பி எங்கும், தூய்மையான தோய்த்து உலர்த்திய ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தோய் தவத்தி தூய்மறையோர், தோய்த்து நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்திருக்கக்கூடிய, கூடவே தூய்மையான மறையை ஓதக்கூடியவர்களாகிய அந்தணர்கள் வாழும் இடம். துறைப்படிய துளும்பி எங்கும், அவர்கள் அந்த காவிரி ஆற்றங்கரையிலே நீராடுகிறார்கள். நீராடி அங்க நீராடுவதனால நீர் தழும்பி வழிகிறது. அதாவது காவிரி ஆறு கங்கை போலவே அதுவும் தூய்மையான ஆறு தான், புண்ணிய ஆறு. ஆனால் இது போன்ற இவர்கள் நீராடுவதனால, வேதம் ஓதக்கூடியவர்கள் நீராடுவதனால அது இன்னும் கூடவே பெருமை பெறுகிறது அப்படின்னு சொல்றாரு. கூடவே போதில் வைத்த தேன் சொரியும், நல்ல நல்ல நீர் வளம் இருக்கிறது. அதனால நிறைய சோலைகள் இருக்கின்றன. அங்க பூக்கள் போதுன்னா மொட்டாக இருக்கும் பொழுதே அவற்றில் தேன் நிறைந்திருக்கக்கூடிய பூக்களை கொண்டிருக்கக்கூடிய பொழில் சூழ்ந்த ஊர் திருவரங்கம். இது திருவரங்கத்தினுடைய அழகு. முதல்ல வரக்கூடிய 2 வரி அங்க பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமையை சொல்லுகிறார். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா உருவே கொடுத்தான். இது பாகவதத்துல சொல்லப்படக்கூடிய பல கதைகள்ல இது ஒன்று. பாகவதம் கண்ணனுடைய லீலைகளை பேசக்கூடிய நூல். கண்ணனுடைய பிறப்பு வளர்ப்பு, அவனுடைய லீலைகளை பேசக்கூடிய நூல். இதுல சாந்தீபினி அப்படிங்கிற ஒரு முனிவர் கிட்டதான் கண்ணன் தன்னுடைய கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது கதை. சாந்தீபினி அப்படிங்கிற ஒரு முனிவர் கிட்ட அவன் நிறைய வித்தைகளை கற்றுக்கொள்கிறான். அவரோட கீழே இருந்து பயிற்சி பெற்று கற்றுக்கொள்கிறான். அப்ப அவனுடைய அந்த சாந்தீபினி முனிவருடைய மகன் கடல்ல விழுந்து இறந்து போயிடுறான். அப்படி விழுந்து இறந்து போயின பிறகு இப்ப குருதட்சணையாக என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, கலைகளை எல்லாம் கற்று முடித்து குருதட்சணையாக கேட்கும்போது, அந்த முனிவர் என்னுடைய மகனை திருப்பி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அது கண்ணன் அப்படிங்கறதுனால அது அவனால முடியும் அப்படிங்கிறது, அவன் இறை அவதாரம் அப்படிங்கறதுனால அது முடியுங்கிறதுனால அந்த ஒரு வரத்தை அந்த ஒரு குருதட்சணையை அவர் கேட்கிறாரு. அப்போ அவன் சமுத்திரத்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு அசுரனால விழுங்கப்பட்ட சாந்தீபினி முனிவருடைய மகன், அவனை உருவாக, அவன் எந்த உருவத்துல விழுங்கப்பட்டானோ அதே அதுதான் உருவாய் ஓதுவித்த தக்கணையா, தக்கணைந்த தட்சணையாக உருவே அவன் எப்படி இறந்து போனானோ, அதாவது எந்த வயதுல எந்த மாதிரி இறந்து போனானோ அதே போல அவனை மீட்டு கொண்டு கண்ணன் அங்கே அழிக்கிறான். அப்படிப்பட்டவனாகிய கண்ணபிரான் செய்த செயல்களை உடையவனாகிய அவன் அரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறான். அவன் வாழுகின்ற ஊர் இது. தூய்மையான ஆடைகளை அணிந்து காவிரியில் துறைப்படிந்து வேதம் போதுகின்ற அந்தணர்கள் செறிந்த ஊர். அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பொழில்களில் பூக்கள் தேன் நிறைந்ததாக இருக்கின்றன. அவ்வளவுதான். சோ முதல் பாடல்ல ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமையையும் ஸ்ரீரங்கத்தினுடைய அழகையும் சொன்னார். எல்லா பாடல்களும் அதே மாதிரியான அமைப்புலதான் எழுதப்பட்டிருக்கு. பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பன் நூல். மறை பெரும் தீ வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார்
சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. அதான் புரியுது இல்லையா நமக்கே? முதல்ல வரக்கூடிய 2 வரி பாகவதத்தில் வரக்கூடிய இன்னொரு கதையை சொல்கிறது. பாகவதத்துல ஆஹ் 4 குழந்தைகள், ஒரு பிராமணனுடைய 4 குழந்தைகள் உள்ளேயே கருவிலேயே அவர்கள் மாண்டு போகிறார்கள். உரிய அறையிலேயே மாண்டு போய்விட்ட 4 பிள்ளைகளையும் அவர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த கரு அழிஞ்சு போய் அந்த பிள்ளைகள் பிறக்காம போயிட்ட போது அவற்றை மீட்டு தர வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்ள, திரும்ப அதை அந்த பரமபதம் இடத்துக்கே போய் அந்த உயிர்கள் எங்க போகும் இல்லையா, உயிர்கள் அழிந்து, அதாவது உயிர்கள் இறந்து போனவன எங்க போகுமோ அங்கேயே போய் அந்த உயிர்களை மீட்டு கொண்டு அந்த குழந்தைகளை மீண்டும் குழந்தைகளாக பிறக்க வைத்த அந்த பெருமை இவனுக்குரியது. அதெல்லாம் பாகவத்துல வரக்கூடிய கதைகள். அந்த கதைகளை தான் சொல்றாங்க. பிறப்பகத்தே மாண்டு ஒழிந்த பிள்ளைகளை 4வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உறைவனூர். அப்படி மீண்டும் அந்த பிள்ளைகளை கருவிலிருந்தே பிறக்க வைத்து, கருவிலேயே அந்த குழந்தைகள் இறந்து போச்சு, ஆனால் அந்த குழந்தைகளை திரும்ப கருவிலேயே உண்டாக வைத்து அந்த போன உயிரை திரும்ப மீட்டு கொண்டு அந்த குழந்தைகளை மீண்டும் பிறக்க வைத்து அந்த அண்ணன்களுக்கு மகிழ்ச்சியை தந்தவனாகி அவன் வாழக்கூடிய ஊர் இது. சரி, அது ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான். ஸ்ரீரங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மறை பெரும் தீ வளர்த்திருப்பார். தீ வளர்த்து வேள்விகள் செய்யக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய ஊர். பெரிய 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 வேள்விகளை அவர்கள் செய்கிறார்கள். வருவிருந்தை அளித்திருப்பார். விருந்துனா வந்தவர்களுக்கு விருந்து கொடுப்பாங்க, அது ஓகே. வந்தவர்களுக்கு விருந்தளித்து அவர்களுக்கு வயிறார உணவிடுவார்கள். வருவிருந்தை, எவ்வளவு விருந்து வந்தாலும் அதை இவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வார்கள். வந்தவங்களுக்கு மட்டுமில்லை, இனி வரப்போவர்களாக இருக்கிறவர்களுக்கும் அவர்கள் மகிழ்ந்திருந்து அவர்களுடைய அந்த விருந்தோம்பும் தன்மையை சொல்கிறார். வருவிருந்தை அளித்திருப்பார். சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பது பெருமை பொருந்திய மறைவோதுகின்ற மந்தனர்கள் வாழக்கூடிய ஊர் திருவரங்கம் என்பது அப்படின்னு அதனுடைய பெருமையை சொல்வார். சரி, அடுத்த பாட்டும் அதே மாதிரிதான். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே உருமுகமாய் காத்தானூர். திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்று அலரும் புழல் அரங்கம் என்பதுவே. இது மகாபாரதத்துல அதனுடைய குருஷேத்திரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அஸ்வத்தாமன் இந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறான். அது உத்தரையினுடைய வயிற்று இருக்கக்கூடிய அபிமன்யு இறந்து போயிட்டான். அபிமன்யுடைய மனைவி உத்தரை இருக்கிறாள். அவனுடைய வயிற்றுல அபிமன்யுனுடைய குழந்தையை பரீட்சித்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த அஸ்வத்தாமன் விட்ட அந்த அஸ்திரமானது எப்படி இருந்தாலும் அது பிரம்மாஸ்திரம் திரும்ப மீண்டு எடுக்க முடியாது, அதை திரும்ப வாங்க முடியாது, கால் பேக் பண்ண முடியாது. அதை அப்ப அந்த குழந்தையினுடைய அந்த உத்திரையினுடைய கர்ப்பத்தை காப்பதற்காக கண்ணன் தான் திரும்ப வரான். திரும்ப அபிமன்யுனுடைய வம்சம் அற்று போகாதபடி அந்த அஸ்திரத்துக்கு இன்னொரு அஸ்திரம் விட்டு அஸ்வத்தாமனுடைய அஸ்திரத்தை திசை திருப்பி, ஆனா அது உத்திரைக்கோடைய வயிற்றை பாதிக்காமல் வேறொரு இடத்துல போய் அது பாதிப்பை உண்டு பண்ணும்படியாக அவன் அதை திருப்பி விடுகிறான். அது போல உத்திரையினுடைய வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த பரீட்சித்தினுடைய உயிரையும் கண்ணன் காப்பாற்றுகிறான். தனது மருமகனான அபிமன்யுவினுடைய வம்சம் அற்று போகாதபடி அந்த பிள்ளை பிறக்க வைத்து அந்த உயிரை காப்பாற்றி, கூடவே பாண்டவர்கள் ஒரு ஒரு தீ வளர்த்து விழுந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஒரு கட்டத்துல. ஏன்னா அவங்களுக்கு அது வெற்றி கிடையாது இல்லையா, எல்லாமே இத்தனை பேரையும் கொண்டுட்டு பெற்ற வெற்றி என்ன வெற்றி, எல்லாரும் உற்றார் உறவினர்களையும் அதுல இழந்தாச்சு அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு ஒரு குழியில விழலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உருமுகத்தே விழாமை. உரும் அகம், உரும்னா பள்ளம், அகம் அதாவது ஒரு ஆழமான இருட்டான ஒரு பள்ளம், அதை விழலாம் அப்படின்னு போகும் பொழுது குருமுகமாய் காத்தானோர், ஒரு குரு போல நின்று ஆசிரியராக நின்று வெற்றி தோல்வி எல்லாம் இப்படித்தான் இருக்கும், ஒரு போர் என்றால் இப்படித்தான் நடக்கும் என்று அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு அறிவுரை கூறி அவன் அவர்களை காப்பாற்றினான். இது அப்படிப்பட்டவனாகி கண்ணன் வாழக்கூடிய ஊர் இந்த ஸ்ரீரங்கம். சரி, அந்த ஊர் எப்படி இருக்கிறது, அழகா இருக்கு அப்படின்னா, அந்த ஊர்ல தாமரை மலர்கிறது, கூடவே கருங்குவளையும் மலர்கிறது. அவையெல்லாம் திருமாலினுடைய அம்சங்களைப் போலவே இருக்கின்றன பார்ப்பதற்கு. திருமுகமாய் செங்கமலம், அங்கு வளரக்கூடிய செந்தாமரை திருமாலினுடைய முகத்தை ஒத்து மலர்கிறது. இந்த செங்கமலத்தை பார்த்தா திருமாலுடைய முகத்தை பார்த்தா போல இருக்கிறது. கருங்குவளை மலர்கள் மலர்கின்றன, அதை பார்த்தால் கண்ணனுடைய கண்களை போல தெரிகின்றன. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மலர்கள் கூட
திருமாலனுடைய அம்சத்தை கொண்டவையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். திருமுகமாய் செங்கமலம், திருநிறமாய் கருங்குவளை, பொறுமுகமாய் நின்று அலரும் புனல் அரங்கம் என்பதுவே. அந்த அவனுடைய நிறத்துக்கு ஒப்பானது போல, எம்பெருமானுடைய முகத்திற்கும் கண்களுக்கும் ஒப்பானது போல மலர்களும் மலரக்கூடிய ஊர் அந்த திருவரங்கம். அந்த ஊர்ல பள்ளி கொண்டிருப்பவனாகிய அவனை நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்தது ராமாவதாரத்தை பற்றிய செய்தி. அடுத்த பாட்டுல வருவது ராமாவதாரம். கூந்தொழுத்தை சிதகு உரைப்ப கொடியவழ்வாய் கடிய சொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கொழிய கான் தொடுத்த நெறி போகி கண்டகரை களைந்தான் ஊர் தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே. நல்லாவே நமக்கு புரியுது. ராமாவதாரம் மந்தரை எனக்கூடிய கூனி, கூனி கூன், அவள் முதுகு கூனாக உடையவள். தொழுத்தை, தொழுத்தை அப்படின்னா அடிமை பணி செய்பவர்கள், அதாவது ஏவலாளிகளாக கூட இருந்து வேலையாட்களாக இருப்பவர்கள், அவர்களுக்கு தொழுத்தை அப்படிங்கிறது பேரு. முன்னாடி கூட ஒரு பாட்டுல பார்த்தோம், தொழுத்தையில எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு ஒரு பாட்டுல பார்த்தோம் இல்லையா. கூன் தொழுத்தை, அப்படி அடிமை சேவகம் செய்ய வந்தவள் அவள். அவள் சிதகு உரைப்பு, அவர் கடுமையான சொற்களை சொல்லி அவளுடைய கைகையினுடைய மனதை மாற்றி விடுகிறாள். அப்படி சிதகு, அவள் சொன்ன சிதகு புது வார்த்தை இல்லையா, கடுமையான சொற்கள். சிதகு அப்படின்னா புறம் சொல்லுதல், சிதகு கடுமையான சொற்களை பேசுதல், இந்த மாதிரி. கொடியவள் வாய் கடிய சொல் கேட்டு, கொடியவளாகிய கூனியினுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய மனம் மாறியவளாகிய கைகேயினுடைய அந்த வரத்தினால ஈன்றெடுத்த தாயரையும், ஈன்றெடுத்த தாயாகிய கௌசல்யையும் அந்த ராஜ்யத்தையும், தனக்குரிய ராஜ்யத்தையும் விட்டு கான் தொடுத்த நெறி போகி, காட்டுல வில்லால, தன்னுடைய வில்லாலையும் வாழாலையும் வழி செய்து கொண்டேதான் போறாங்க அவங்க. இப்ப காட்டுக்குள்ள போனது, காட்டுக்குள்ள வழியெல்லாம் இருக்காது, இவர்களாகவே வழி வில்லால வழி செய்து கொண்டே போய் அந்த காட்டுக்குள்ள இவங்க போறாங்க. அங்க போய் தங்கியிருக்காங்க. கான் தொடுத்த நெறி போகி கண்டகரை களைந்தான் ஊர், அங்க இருக்கக்கூடிய தீயவர்களாகிய அரக்கர்களை அழிப்பதற்காக தான். சரி, ராமாவதாரத்தினுடைய செய்தியே ராவண வீழ்ச்சி தான். அதனால அதற்காக அவர் போய் அங்க அந்த அரக்கர்களை அழிக்கிறான். அப்படிப்பட்டவன் வாழ்கின்ற ஊர் திருவரங்கம். தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பது, தேன் நிறைந்திருக்கக்கூடிய மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய ஊர் அது. காவிரி பாயக்கூடியது, அதனால வளம் சொரிந்ததுதான். இப்ப இதெல்லாம் சொல்றதை கேட்டுட்டு நம்ம போய் ஸ்ரீரங்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எல்லாம் அவ்வளவு அழகா பாடியிருக்காங்களே, இப்படி இருந்திருக்குமானா ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்குமா இருக்கும். மனித நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இல்லாத, பெரிய ஊர்கள் உண்டாகாத, அப்படி அந்த காலகட்டத்துல அப்படிதான் சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஊராக அவை இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு கான்கிரீட் காடுகள் போல வெறும் வீடுகளும் இதுவும் சூழ்ந்து ரொம்ப ஒரு ஒரு நகர்ப்புறத்துக்கே உரிய அந்த விஷயம் தான் அங்க ஸ்ரீரங்கத்தையும் இப்ப இருக்கு. ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம், காவிரி பாயக்கூடிய வளமான பூமி, அதனால அவை சோலைகள் சூழ்ந்ததாக இருந்திருக்கும். சரி, அடுத்தது 406வது பாட்டு. பெருவரங்கள் அவை பற்றி விளக்குடைய ராவணனை உரு அரங்க பொருது அழித்து இவ்வுலகினை கண் பெருத்தான் ஊர் குருவு அரும்ப கோங்கு அலர குயில் பூவும் குளிர் பொழில் சூழ் திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே. ராமாவதாரத்தில் ராவணனை அழித்தவனாகிய அவன் திருமாலாக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஊர் இப்பொழுது திருவரங்கம் என்பது. என்னுடைய திருமாலாகிய அவன் சேரக்கூடிய இடம் இந்த திருவரங்கம். பெருவரங்கள் அவை பற்றி, ராவணனுடைய வீரம் சாதாரணமானதில்லை. அவன் சாதாரணமாகவே வீரன், அதை விட அவன் பெரிய பெரிய வரங்களை பெற்றிருக்கிறான். சிவதனுசை கையில வச்சிருக்கான். சிவனுடைய பக்தன் என்பதனால சிவனை வேண்டி தவம் இருந்து பல வரங்களை அவன் பெற்றிருக்கிறான். அவனை யாராலையும் அப்படி சாமானியமா அழிச்சிட முடியாது. அவன் வாங்கின வரங்கள்லயே ஒரு மானிடனால அழிவு வரும் அப்படிங்கிறத தவிர மற்ற எல்லா வரங்களையும் வாங்கியிருக்கான். அவன் மானிடர்கள் எங்க அழிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் மானிட உருவத்துல வரான் இறைவன். சோ பெருவரங்கள் அவை பற்றி பிழக்குடைய ராவணனை, பிழக்கு அப்படின்னா எப்பொழுதும் தான் கர்வத்தோடு, தன்னால எல்லாமே முடியும், தன்னை யாரும் அழிப்பதற்கில்லை என்ற ஒரு நினைப்போடு இருந்த ராவணனை உரு அரங்க பொருது அழித்து, அவனுடைய உருவம் சிதையும்படியாக அழித்து இந்த உலகிற்கு நீதியை நிலைநாட்டியவனாகிய அழித்து இவ்வுலகினை கண் பெருத்தான். இந்த உலகத்தில் தீமைகளை அழித்தவனாகிய ராமன் இந்த திருமாலாக பள்ளி கொண்டிருக்கிறான். சரி, அங்க என்னெல்லாம் பூக்கும் அப்படின்னா, புறவ மரம் பூக்கும்,
கோங்கு அலரும். கோங்கு மலர்கள் மலர்ந்திருக்கும். இப்படி மலர்கள் எல்லாம் மலர்ந்திருப்பதனால அங்கே குயில் கூவி மகிழ்ந்து விளையாடுகிறது. குளிர் பொழில் சூழ் திருவரங்கம். இப்படி குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்த திருவரங்கத்திலே ராமாவதாரத்தில் ராவணனை அழித்தவனாகியவன் இங்கே திருமாலாக பள்ளி கொண்டிருக்கிறான். அது திருவரங்கத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்தது கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே ஆழி விடுத்து அவருடைய கரு அழித்த அப்பனூர் தாழைமடல் ஊடுறிஞ்சி தவள வண்ண பொடி அணிந்து யாழிமிசை வண்டினங்கள் ஆலம் வைக்கும் அரங்கமே. ஆலம் அப்படின்னா ஆலத்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆலத்தி எடுக்கிறது, இந்த சிகப்பு கலர் இது போட்டு ஆலத்தி எடுப்பாங்க இல்லையா? வரவேற்பதற்கு வாழ்த்துவதற்கு ஆலத்தி எடுப்பது. அது போல வண்டினங்கள் பாடுவது ஆலத்தி எடுப்பது போல இருக்கிறதாம் ஸ்ரீரங்கத்துல. சரி, இங்கே அசுரர்களை அவன் கொன்றான். தன்னை நோக்கி வந்த அத்தனை அசுரர்களையும் அவன் கொன்றொழித்தான். அது எப்படி அப்படின்னா கிழங்கிருந்து கிளராமி. கிழங்க வெட்டி எடுக்கும் பொழுது அடியில கொஞ்சம் ஒருவேளை விட்டுட்டு வெட்டி எடுத்தாங்கன்னா கிழங்கு பறிச்சது கிழங்கு மொத்தமா அப்படி பறிப்பாங்க. சில சமயம் அப்படி வெட்டி பாதி எடுத்தாங்க அப்படின்னா மீதி கிழங்குல இருந்து வளரும் திரும்ப இல்லையா? திரும்ப அது மீதி இருந்து திரும்ப அது வேர் பிடிச்சி வளரும். ஆனால் பகைவர்களை அழிக்கும் பொழுது அப்படி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் எச்சத்தை கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அது வளர்ந்து திரும்பி வேறு ஒரு பகையாக வந்து நிற்கும். வேறு அதை விட முன்னிலும் கடுமையான பகையாக வந்து நிற்கலாம். அதனாலதான் வந்து நம்ம திருக்குறள்ல படிச்சிருக்கோம், இளையதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் காலத்த இடத்து. சின்னதா இருக்கும்பொழுது வெட்டி எரிஞ்சிடணும். இல்லை என்றால் அது வளர்ந்து விட்டது என்றால், அது வைரம் பாய்ந்து விட்டது என்றால் அது கையை பதம் பார்த்து விடும். அது போல பகை என்ற ஒன்று இருக்கும் என்றால் அதை வேரோடு வெட்டி வீழ்த்தி விட வேண்டும், மொத்தமா அழிச்சிடணும். கொஞ்சம் ஒரு சின்ன எச்சத்தை விட்டு வச்சா கூட அது வேறொரு பகையாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே, ஒரு கிழங்கை கொஞ்சம் விட்டு வைப்பது போல விட்டு வைக்காமல் அவன் ஆழி விடுத்து அவருடைய கரு அழித்த அப்பனூர். அவன் தன்னுடைய ஆழியாகிய சக்கரத்தை செலுத்தி மொத்தமாக அவருடைய கருவை கூட அழித்துட்டான். அடுத்து வரக்கூடிய சந்ததியாக வரக்கூடிய கருவை கூட இல்லாமல் செய்து அவன் மொத்தமாக அழித்து விட்டான். இந்த கான்ட்ராக்ட் முன்னாடி வந்து இந்த மாதிரியான கருக்களை எல்லாம் அவன் திரும்ப உண்டு பண்ணி திரும்ப உயிர் கொடுத்து வரவழைத்தான். இங்கே அசுரர்களை கருவிலும் அவனை அழித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆழி விடுத்து அவருடைய கரு அழித்த அப்பனூர். இந்த அசுரர்களுடைய கரு கூட தோன்றாதவாறு ஒட்டுமொத்தமாக அவன் வேறறுத்தான். அப்படிப்பட்டவன் வாழக்கூடிய ஊர் இது. தாழை மடல் ஊடுறிஞ்சி, தாழை மடங்களுடைய அதில் நடுவில் உராய்ந்து சென்று மகரந்த பொடியை பூசிக்கொண்டு தவள வண்ண பொடி அணிந்து, அப்படி உறைஞ்சு போவதனால அந்த மகரந்த பொடிகள் அந்த வண்டுகள் மேல் தூவுகின்றன. அந்த வண்டுகள் மேலெல்லாம் மகரந்த பொடி ஒட்டி இருக்கிறது. அணிந்து யாழினிசை வண்டினங்கள் ஆலம் வைக்கும். அந்த வண்டினங்கள் ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கின்றன. அது யாழிசை போல ஒலிக்கக்கூடிய வண்டுகளுடைய ரீங்கார இசை ஆலத்தி எடுப்பது போல இருக்கிறது. வாழ்த்தி பாடி ஆலத்தி எடுப்பார்களே அது போல அந்த ஊர் காணப்படுகிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வண்டினங்கள் பாடுவது எம்பெருமானுக்கு ஆலத்தி எடுப்பதை போல அழகுற விளங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்ததும் அதே மாதிரிதான் அசுரர்களை அவன் எப்படி கொன்றான் அப்படிங்கிற மாதிரி. கொழுப்புடைய செழுங்குருதி கொழித்து இழிந்து குமிழ்த்து எரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமானூர் தழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவாய் ஈர்த்து கொண்டு தெழுப்புடைய காவிரி வந்து அடி தொழும் சீர் அரங்கமே. இங்க கொழுப்புடைய அதாவது அரக்கர்களை அவன் அழிக்கிறான். அப்ப அவருடைய உடல்கள் எல்லாம் சிதைந்து போகிறது. சிதையும் பொழுது அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் வடிகிறது. கொழுப்புடைய செழும் குருதி, குருதி வந்து வழியும் பொழுது கொழுப்பை எல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு வழிகிறது. அப்படி குமிழ்ந்து கொழித்து இமிழ்ந்து குமிழ்ந்து எரிய, எல்லாமே வந்து அந்த ஒரு உடல் வெட்டுப்பட்டு எப்படி அந்த போரில சின்னாபின்னப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றது. அந்த மாதிரி அவ்வளவு கொடூரமாக அவன் அவர்களை கொன்றான். பிழக்குடைய அசுரர்களை, உலகுக்கு பொல்லாங்கு செய்வதையே முன்னாடி ஒரு பிழக்குடைய இருக்கு பாருங்க, பிழக்குடைய ராவணனை அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த 3வது பாட்டுல. அதே போல பிழக்குடைய அசுரர்களை, இந்த உலகிற்கு பொல்லாங்கு செய்யக்கூடியவர்களாகிய அசுரர்களை அவன் பிணம் படுத்த அவர்களை பிணமாக அவன் ஆக்கினான், அவர்களை அழித்தான். அப்படிப்பட்ட ஊர் அது. சரி, அந்த ஊர்ல காவிரி மலை மேலிருந்து சந்தன மரங்களை எல்லாம் அடித்து கொண்டு வந்து
ஸ்ரீரங்கத்திலே பகவானுடைய காலடியில் காணிக்கை போல செலுத்துகிறது. தழுப்பரிய சந்தனங்கள் தடவரவாய் ஈர்த்து கொண்டு மலை மேலே வளரக்கூடிய சந்தன மரங்களை எல்லாம் காவிரியானவள் இழுத்து கொண்டு வருகிறாள். தன்னுடைய வெள்ளத்தினுடைய போக்குல அவற்றெல்லாம் இழுத்து கொண்டு வந்து தெளிப்புடைய காவிரி வந்து அடி தொழும் சீர் அரங்கமே. அங்க எம்பெருமானுக்கு காணிக்கைகளை போல அந்த சந்தன மரங்களை வைத்து காவிரியானவள் பெருமானுடைய அடியை தொழுது நிற்கிறாள். இப்படி பெரியவங்களை பார்க்க வந்தா காணிக்கை கொடுத்து பாக்குறோமோ அது போல இங்க காவிரி மலை மேலிருந்து உருட்டி கொண்டு வந்த சந்தன மரங்களை எல்லாம் பெருமானுடைய காலடியில் வைத்து சீராக வைத்து அவனை வணங்கி நிற்கிறாள் அப்படின்னு சொல்றார். சரி, ஈஸியாதான் இருக்கு இல்லையா? 409வது பாடல். வல்லேற்று கேழலுமாய் வாழேற்று சீயமுமாய் எல்லையில்லா தரணியையும் அவுணனையும் இடந்தான் ஊர் எல்லியம்போது இரும் சிறை வண்டு எம்பெருமான் குடம்பாடி மல்லிகை வெண் சங்கூதும் மதில் அரங்கம் என்பதுவே. இது வேற 2 அவதாரங்கள். ஒன்று வள்ளையிற்று கேழலுமாய். கேழல்னா பன்றி, நன்றாக வலிமையான பற்களையுடைய பன்றி வராக அவதாரம் எடுத்து அவன் இந்த பூமியை காப்பாற்றினான். ஒன்று. 2வது வாழ் எயிற்று சீயமுமாய். சீயம்னா சிங்கம். தன்னுடைய கைகளையே வாள்களை போல உபயோகித்து இரணியனுடைய வயிற்றை கிழித்தெறிந்த சிங்கமாக அவன் அவதரித்தான். எல்லையில்லா தரணியையும் அவுணனையும் இடந்தான் ஊர். இந்த எல்லையில்லாத தரணியை காப்பாற்றுவதற்காக அவுணன்னா அசுரன், அசுரர்களை கொன்றவனாகிய அவன் இந்த ஊரில் இப்பொழுது வீற்றிருக்கிறான், பள்ளி கொண்டிருக்கிறான். சரி, எல்லியம் போது. எல்லியம் போதுன்னா எல்னா சூரியன், சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் அந்தி பொழுது எல்லியம் போது. இரும் சிறை வண்டு எம்பெருமான் குடம் பாடி மல்லிகை வெண்சங்கூதும் மதிலரங்கம் என்பதுவே. ரொம்ப அழகான ஒரு காட்சியை இங்க பெரியாழ்வார் காட்டுகிறார். மாலை நேரம் வந்து விட்டது, அந்தி நேரம். மல்லிகை மலர்கள் மலரத் தொடங்குகின்றன. ஏன்னா ஒயிட் பிளாஸ் இல்லையா, நாக்டர்னல் பிளாஸ், இரவு நேரத்துல மலரக்கூடிய மலர்கள். அதுல இப்போ வண்டுகள் போய் வாய் வைத்து ஊதுகின்றன. அந்த மல்லிகை மலர போகுது, அதுல தேன் இருக்கும்னு வண்டுகள் அங்க போய் நின்று நின்று ரீங்காரம் எழுப்புகின்றன. அப்ப அது பார்ப்பதற்கு மல்லிகை சங்கு போல இருக்கிறது, பாஞ்சசன்யம் போல சங்கு போல இருக்கிறது. அதில் வாய் வைத்து எம்பெருமானுக்காக அவை ஓசை எழுப்புகின்றன அப்படிங்கிறார். எல்லியம் போது இரும் சிறை வண்டு, அழகான சிறகுகளை உடைய வண்டுகள் எம்பெருமான் குணம் பாடி மல்லிகை, அந்த வண்டுகளுடைய ரீங்காரம் அது இயல்பாக எழுவதுதான். மலர்கள் தேன் குடிக்கும் பொழுது, அதாவது வண்டு உட்கார்ந்து இருக்கும் போது ரீங்காரம் பண்ணாது, அது பறக்கும் பொழுது ஒரு ரீங்காரம் வரும். அதுக்கு உரை எழுதுகிறவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அந்த ஒலியை அந்த வண்டுகள் எழுப்பவில்லை, மாறாக அந்த சிறகுகளின் ஊடாக காற்று போகும் பொழுது அப்படி வண்டுகள் ஒலி எழுப்புவதை போல ஒரு ஓசை கேட்கிறது. அந்த ஒரு ஓசை கேட்கும் இல்லையா, அது அவை வாயால் எழுப்பக்கூடிய ஒலி அல்ல, மாறாக அந்த இரும் சிறைகளின் மேல காற்று பட்டு போகும் பொழுது அந்த ஒலி எழும்புகிறது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சரின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மல்லிகை வெண்சங்கூதும், அதாவது மல்லிகை மலர்களின் மேல் நின்று தேன் இறந்து கொண்டிருக்கின்றன. அது பார்ப்பதற்கு சங்கு ஊதுவதை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகான பொழில்களும் மதில்களும் சூழ்ந்த திருவரங்கத்தில் அவன் பள்ளி கொண்டிருக்கிறான். திருவரங்கத்தினுடைய சிறப்பு இது அப்படிங்கிறார். சரி, அடுத்தது திருவரங்கத்தின் மேல நிறைய மேகக்கூட்டங்கள் உலவுகின்றன. நன்றாக மலை, அதாவது வளம் சூழ்ந்த இடம் அது, அதனால மேகக்கூட்டங்கள் இருக்கின்றன. இந்த மேகக்கூட்டங்கள் ஒவ்வொரு மாதிரி காட்சி அளிக்கின்றன. நம்மளுமே சின்ன வயசுல விளையாட்டு விளையாடிருப்போம், மேகத்தை பார்த்தா ஒரு ஷேப்பா அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இங்க பெரியாழ்வாரும் அதுல ஈடுபட்டு இருக்கிறார். ஒவ்வொரு மேகமும் ஒவ்வொரு மாதிரி தெரியுது அவர் பார்ப்பதற்கு. அந்த மாதிரி மேகக்கூட்டங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊர்ல அவன் பள்ளி கொண்டிருக்கிறான். குன்றாடு கொழு முகில் போல் குவளைகள் போல் புரை கடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமாலூர். நீர் கொண்ட மேகங்கள், நன்றாக கருமேகங்கள் இந்த ஊர் மேல சூழ்ந்து நிற்கின்றன. அவை கரும் குவளை, மலர், கடல், மயில்கள் ஆகியவற்றை போல உருவம் கொண்டு அழகுற காட்சி அளிக்கின்றன. மேகத்தை பார்த்தாலுமே, இப்ப முன்னாடி ஒரு பாட்டை சொன்னார் இல்லையா, செந்தாமரை மலர் அவனுடைய முகம் போல மலர்கிறது, கருங்குவலை அவனுடைய கண்களை போல தெரிகின்றன. அது போல இந்த ஊர்ல வரக்கூடிய மேகங்களும் கூட அவனுடைய அழகை ஒத்தனவாய் வேறு வேறு உருவம் கொண்டு வருகின்றன. இப்படிப்பட்ட வடிவழகோடு அந்த மேகங்களும் திகழக்கூடிய நின்றாடு கணமயில் போல் நிறமுடைய,
அது கருமேகம் இல்லையா, கருமை நெடுமாலுக்குரிய நிறம் தான். அப்படி அவனுடைய நிறமும் அவனுடைய அழகும் பொருந்தியதாக, அவனுடைய பல்வேறு அம்சங்களுடைய அழகும் பொருந்தியதாக இந்த மேகக்கூட்டங்கள் அந்த திருவரங்கத்தின் மேல் காட்சியளிக்கின்றன. அப்படிப்பட்ட அழகான ஊர் அது. குன்றாடு பொழில் நுழைந்து கொடி இடையார் முலையணவி மன்றூடு தென்றல் உலாம் மதிலரங்கம் என்பதுவே. அங்க அந்த குன்றுகளில் இருந்து வரக்கூடிய காற்று, குன்றுகளில் வரக்கூடிய காற்று பொழில்களை தடவி கொண்டு வருகிறது. காற்று, தென்றல் காற்று எப்படி பூக்களில் எல்லாம் நுழைந்து கொடியிடையார் முலையணவி. கொடியிடையார்கள் அங்க ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் வியர்க்குமே அப்படிங்கிறதுனால அவர்களுடைய மார்பை தடவி கொண்டு அந்த தென்றலானது போகிறது. உழைந்து கொடியிடையார் முலை அணவி, அணவினா அப்படி தடவிட்டு போறது. அப்படியே மன்றூடு தென்றல், அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மன்று ஊடு, மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த தென்றல் காற்று புகுந்து அப்படி போகிறது. அப்படி தென்றல் உலாவுகின்ற அழகான ஒரு ஊர் ஸ்ரீரங்கம் என்பது அப்படிங்கிறார். சரி, இந்த 10 பாடல்லையும் அவர் ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையையும் அழகையும் எம்பெருமானுடைய பெருமைகளையும் சொன்னார். இதை படிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைவு பாடலாக சொல்கிறார். பருவரங்கள் அவை பற்றி படையாளித்து எழுந்தானை செருஅரங்க பொருதழித்த திருவாளன் திருப்பதி மேல் திருவரங்க தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு இருவர் அங்கம் எரித்தானை ஏத்த வல்லார் அடியோமே. இருவர் அங்கம் எரித்தானை அப்படிங்கிறது கண்ணன் அவதாரத்துல மது கைடபர்கள் என்ற 2 அரக்கர்களை அவன் அழித்த அந்த கதையை சொல்கிறார், அந்த கதையை குறிப்பிடுகிறார். சரி, பருவரங்கள் அவை பற்றி, மிகுதியான வரங்களை துணையாக கொண்டு இருந்தவனாகிய ராவணன் அவனுடைய வரங்கள் எல்லாம் இற்று போகும்படியாக அவனுடைய படையை அழித்து அவனையும் அழித்தவனாகிய ராமாவதாரம் அது. செரு அரங்க பொருளழித்த திருவாளன் திருப்பதி மேல், அப்படி அந்த போர்க்களத்திலே அவனை அழித்தவனாகிய ராமன் இங்கே திருமாலாக பள்ளி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் வாழக்கூடிய ஊர் இது. அவனை பற்றி இந்த தமிழ் மாலையை பாடிய விட்டு சித்தன் பாடுகின்ற பாக்களை எல்லாம் பாடுபவர்கள் மது கைடபர்களாகிய அரக்கர்களை அழித்த அந்த கண்ணனுடைய அடியவர்களாக என்றும் திகழ்வார்கள், இறைவனுக்கு அடியவர்களாக என்றும் அவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமைகளை இந்த 8ஆம் திருமொழியில சொல்லி முடிச்சாரு. அடுத்து 9ஆம் திருமொழியும் ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையை பேசக்கூடியதாகவே அமைகிறது. சோ அதனால 412வது பாட்டுல இருந்து அடுத்ததுல பார்க்கலாம்.